செல்போன் தொலைந்துவிட்டால் இருந்த இடத்தில் இருந்தே கண்டுபிடித்துவிடக்கூடிய அல்லது மொபைலை லாக் செய்துவிடக்கூடிய புதிய தொழில்நுட்பம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. திருடிய செல்போன்களின் அடையாளத்தை மறைக்க முதலில் போனிலிருந்து சிம் கார்டு கழற்றப்படுகிறது. பின்னர் மொபைல் டிராக்கிங் முறையிலிருந்து தப்பிக்க அதன் அடையாள குறியீட்டு எண் தொழில்நுட்ப வல்லுநர் உதவியுடன் அழிக்கப்படுகிறது. இதனால் காணாமல் போன செல்போனை கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடுகிறது. ஆனால் இனி செல்போன் தொலைந்துவிட்டால் பதற வேண்டாம். நமது ரகசிய தகவல்கள் கசிந்து விடுமோ அல்லது முக்கியமான புகைப்படங்கள் திருடப்பட்டு விடுமோ என பயப்பட வேண்டாம். மொபைல் போன் தொலைந்த உடனேயே அதனை லாக் செய்து தவறவிட்ட செல்போனில் உள்ள தகவல்களை அழிக்க முடியும். முதலில் கூகுள் பிளே ஸ்டோரில் உள்ள ஃபைண்ட் மை டிவைஸ் என்ற செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். அதில் உங்கள் கூகுள் அக்கவுண்டை லாகின் அதாவது உள்ளீடு செய்ய வேண்டும். உங்களின் இமெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்த பின்பு லாகின் ஆகும். அதன்பின் ஸ்கிரீனின் இடதுபுறம் நாம் தவறவிட்ட செல்போன் மாடல் எண் மற்றும் அதற்கு கீழே பிளே சவுண்ட், லாக், இரேஸ் என்ற 3 ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் சென்று பிளே சவுண்ட் ஆப்ஷனை கிளிக் செய்தால் செல்போன் 5 நிமிடம் ஒலிக்கும். லாக் ஆப்ஷனை கிளிக் செய்தால் போன் லாக் ஆகிவிடும். அதேபோல் இரேஸ் செய்தால் செல்போனில் உள்ள தகவல்கள் அழிந்துவிடும். எந்த இடத்தில் மொபைல் தவறவிடப்பட்டதோ அதே இடத்தில் நின்று கொண்டு அருகில் இருப்பவர்களின் செல்போனில் இருந்து மேற்கண்ட செயலை செய்தால் தொலைந்து போன செல்போன் கிடைக்கவில்லை என்றாலும் அதிலுள்ள தகவல்கள் மற்றவர்கள் கையில் சிக்காமல் இருக்கும். நாடு முழுவதிலும் உள்ள பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் மற்றும் அவற்றில் பயிலும் மாணவர்களின் சமூக வலைதள கணக்குகளை பின்தொடர மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக அத்துறை அனைத்து சமூக வலைதளங்களிலும் கணக்குகள் தொடங்கியுள்ளதாகவும் அத்துடன் மாணவர்களின் கணக்குகளை இணைக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. கணக்கு இல்லாதவர்கள் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் மற்றும் முகநூலில் கணக்கு தொடங்க வேண்டும் என்றும் அவற்றை ஜூலை 31ஆம் தேதிக்குள் இணைக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது. மேலும் மாணவர்கள் அனைவரும் தங்களின் கல்வி நிறுவனங்கள் குறித்த நல்ல செய்திகளை வாரத்தில் ஒருமுறையாவது பதிவிட வேண்டும் என்றும் அதனை அரசு அறிந்து கொள்ள விரும்புவதாகவும் தெரிகிறது. ஆனால் தங்களின் சுதந்திரத்தில் மத்திய அரசு தலையிட வாய்ப்பிருப்பதாகவும் மாணவர்களை கண்காணிக்கவே இந்த முடிவு என்றும் மாணவர்கள் தரப்பில் அதிருப்தி தெரிவிக்கப்படுகிறது. விருப்பத்தின் அடிப்படையில் ஆதாரை பயன்படுத்த அனுமதிக்கும் மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. ஆதார் மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா மக்களவையில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் இந்த மசோதாவை மாநிலங்களவையில் நேற்று தாக்கல் செய்தார். இதன் மூலம் விருப்பத்தின் அடிப்படையில் ஆதாரை பயன்படுத்திக் கொள்வதற்கு முன்பு அதன் உரிமையாளரிடம் ஒப்புதல் பெற வேண்டும். மானியங்களை உரிய நபர்களுக்கு அளிக்கவும் தவறுகள் நிகழ்வதை தவிர்க்கவும் தான் ஆதார் எண் கொண்டுவரப்பட்டது என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஆதார் எண் அளிப்பது கட்டாயம் என்பதற்கு பதிலாக விருப்பத்தின் அடிப்படையிலானது என்று டெலிகிராப் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்டது. ஆதார் இல்லை என்பதற்காக எந்தவொரு வாடிக்கையாளருக்கும் சேவை மறுக்கப்படக்கூடாது என்றும் ஆதார் எண் விதிமுறைகளை மீறினால் சம்பந்தப்பட்ட வங்கிகள், தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கு நாளொன்றுக்கு 10 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.